செக்கானும் மாக்கானும் அப்படிங்கிற சேனலோட யூடியூபர் வந்திருக்காரு. அவர் வந்து அவர்கிட்ட நான் சில கேள்விகள் கேட்க போகிறேன். அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம். கேளு. ஆமாம், விஜயை வந்து அவ்வளவு கீழ்த்தரமாக வடித்து கொட்டுறீங்களே, என்னதான் காரணம்? அதாவது விஜய் வரட்டும், விஜய் அரசியலுக்கு யாருனாலும் வரலாம். ஆனால் அரசியல் தெரிஞ்சுட்டு வரணும். சினிமாவில் பண்ணுற அரசியல் மாதிரி நேரடி அரசியல் பண்ணால் மண்ணை தான் கவலைங்கிறது அது அவருக்கு ஒரு நடந்து போச்சு. எம்ஜிஆர் அரசியல் வந்தார், அவர் ரசிகர்களை செம்மைப்படுத்தினார், அரசியல் வெளிப்படுத்தினார், பக்குவப்படுத்தினார். சினிமா நடிக்கும்போதே அப்பா அம்மாக்கிட்ட எப்படி பழகணும், பெரியவங்கள்ட்ட எப்படி பழகணும், பெண்கள்கிட்ட எப்படி பழகணும்னு சொல்லி பாடம் எடுத்தார். அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, வாத்தியார்னு. ஆனால் விஜய் அப்படி இல்லை. வாத்தியார்னு பேர், மாஸ்டர்னு பேர் வச்சுக்குவார். ஆனால் அந்த படத்தில் சரக்கு அடிப்பார். இப்படி செய்கிறது ஒன்று, செயல்படுறது ஒன்று, அப்படியா இருந்துச்சு. ஆனால் அரசியல் வந்த பிறகு அவருடைய ரசிகர்கள் ஆட்டு மந்தை கூட்டம் போடல, இன்னும் மோசமாக சாம்பிகள் கூட்டமாக செயல்படுறாங்க. எவனுக்குமே ஒரு கட்டுப்பாடே இல்லை. ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டத்தை வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வந்தால் நாடு என்ன ஆகுறது? அதனால் அதற்கான தண்டனையை தான் இப்போ அவர் பெற்றிருக்காரு. அவருடைய இமேஜ் எல்லாம் டோட்டலாக இப்போ காலி ஆகிடுச்சு. இப்போ வந்து பிஜேபி அவருக்கு முட்டுக்கட்டை கொடுக்குது. அங்கே போய் சரணா என்ன ஆகும்? இவரோட ஓட்டுகளில் சில பகுதிகள் அவருக்கு போய் சேரும். இந்த விஜய்ங்கிற குதிரை மேலே பிஜேபி ஏறி 2 எம்எல்ஏ 3 எம்எல்ஏ இப்படி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த நாட்டுக்கு மோசமான ஒரு அரசியல் கட்சின்னா அது பிஜேபி தான். மோசமான அரசியல் இயக்கம் எதுன்னா அது ஆர்எஸ்எஸ் தான். ஆனால் இந்த மனித சமுதாயத்துக்குன்னே எதிரியாக உள்ள அதோட கட்சியோட பினாமி கட்சி தான் பிஜேபி. பிஜேபி கட்சிகிட்ட போய் இவர் சரண்டர் ஆகிறேன்னா அவர் கட்சியை ஆரம்பிக்க தேவையில்லை. இதுக்கு தமிழருக்கு நல்லது செய்யணும்னா பிஜேபி பக்கம் போகக்கூடாது, காங்கிரஸ் பக்கம் போகக்கூடாது. தனியாக புதுமையான கொள்கைகளை கொண்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வரணும். இவருடைய செயல்பாடுகள் நல்லது செய்ய வரல. ஏதோ தலைவர் பதவிக்காக ஆசைப்பட்டு இங்கே வந்து அவசியப்படுறாரு. ஃபஸ்ட்டு அரசியல்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் அவருடைய ரசிகர்களை அரசியல் வயப்படுத்திட்டோம், பக்குவப்படுத்திட்டோம். அதுக்கப்புறம் அரசியல் வரட்டும். அப்புறம் அவருடைய அரசியல் எதிர்காலம் கணிக்கப்படும். இது இல்லாமல் சும்மா நடிகர் மாதிரி மிஸ்டர் சிஎம் என்னை தொட்டு பாருங்கன்னு சும்மா வீடியோ போட்டாலாம் ஒன்றும் ஆகாது. அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப மோசமாக இருந்தனால, அவர் மேலே அக்கறை உள்ளனால அவர் குறைகளை சொல்கிறோம். குறை ஏன் சொல்கிறோன்னா, அவர் நல்ல குறைகளை திருத்திக்கிட்டு திருப்பியும் சரியான அரசியல் செய்யணும்னு தான் குறைகளை சொல்கிறோம். அதை போட்டு நாராக கிழிக்கிறோம். குற்றம் சொல்கிறவன் தான் உண்மையான நண்பன். அவன் செய்கிற செயலுக்கெல்லாம் ஜாலராக போகிறவன் அவன் எதிரி. நான் குற்றம் சொல்கிறேன், அவன் விஜயோட நண்பன். புரிஞ்சுக்குங்க. ஓஹோ, இது ரொம்ப நல்லா இருக்கே. இப்படி ஒரு தகவல் இருக்கிறது நான் உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இது நடுநிலையான தகவலாக இருக்கிறதே, தவறான தகவலாக இல்லைங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி பாஸ்.